சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைத்துறைக்கு வந்து 50 வருஷம் ஆக போகுது. 12ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த நாள். இன்று 50 வருட செலப்ரேஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக கொண்டாடப்படுது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து கொண்டிருக்கும் படம், இனி அவர் நடிக்க போகிற படம் குறித்து நிறைய அப்டேட்ஸ் வெளியாகும் என ரசிகர்கள் காத்து கொண்டிருக்காங்க. மேலும் ஜெயிலர் 2 படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல், அதைத் தொடர்ந்து தலைவர் 173 படத்துடைய இயக்குனர் யார் என பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. அதைத் தொடர்ந்து தான் தற்போது ஒரு புதிய தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது ஷங்கர் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்தித்து கதை சொன்னதாக சொல்லப்படுகிறது. அதாவது ஷங்கர் ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு எந்திரன், 2.0, சிவாஜி போன்ற மிக பிரம்மாண்டமான படங்களை எடுத்து முன்னணி இயக்குனராக இருந்து வந்தவர். சமீபத்தில் அவர் எடுத்த கேம் சேஞ்சர் படமாக இருக்கட்டும், இந்தியன் 2 படமாக இருக்கட்டும், 2 படங்களும் பெருத்த நஷ்டம். அது மட்டும் இல்லாமல் ஷங்கரை ஃபார்ம் அவுட் ஆக வச்சது. தொடர்ந்து திருப்பி ஃபார்முக்கு வரலான்னு பார்த்தாலும் இந்தியன் 3 மற்றும் வேல்பாரி போன்ற படங்களுக்கு ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண யாரும் முன் வரலை. அதைத் தொடர்ந்து வேல்பாரி படத்தை நான் எப்படியாச்சும் எடுத்தே தீர்வேன் என ஒத்த காலில் நிற்கிறாரு ஷங்கர். மேலும் இப்போ ரஜினிகாந்தை சந்தித்து சீக்வலாக ஒரு கதை சொல்லியிருக்காராம். அதாவது ரஜினிகாந்த் ஏற்கனவே படையப்பா 2 எடுக்க போகிறேன், அதுக்கு பேர் கூட நீலாம்பரி, கூடிய விரைவில் இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லியிருந்தார். அதே போல தான் ரஜினி பார்ட் 2 படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ என்கின்ற எண்ணத்தில் ஷங்கர் அவர்கள் படையப்பா 2 மாதிரி நம்ம முதல்வன் 2 எடுக்கலாம், இது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியிடம் கேட்டிருக்காரு. ரஜினிகாந்துமே நீங்கள் ஒன்லைன் சொல்லுங்கள் என கேட்டிருக்காராம். அதாவது ரஜினிகாந்த் அரசியலில் இப்போ இறங்க போகிறது கிடையாது. அதனால் கண்டிப்பாக ரஜினியை வச்சு அரசியல் கதை எடுத்தால் எந்த பிரச்சனையும் வராது என்பதற்காக ஷங்கர் அரசியல் கதையை சொல்லியிருக்காரு. அரசியல் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரியும், அதாவது ஓட்டு போடும் இயந்திரத்தில் இருக்கும் முறைகேடுகள் மற்றும் ஓட்டு போடும் உரிமை வழங்காமல் எத்தனை பேர் தவிக்கிறார்கள், கள்ள ஓட்டு, இது சம்பந்தமான கதையை தான் முதல்வன் 2 படமாக எடுக்க போகிறதா ஷங்கர் அவர்கள் ரஜினியிடம் கதை சொன்னதாக தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கு. இது ரஜினிக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சாம். அது மட்டும் இல்லாமல் ரஜினியோடு சேர்ந்து ஒரு முக்கியமான நடிகரும் இந்த படத்தில் நடிக்க போகிறாராம். அதை பற்றின அஃபிஷியல் அப்டேட் இன்னும் கொஞ்ச நாளில் வெளியாகும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் முதல்வன் 2 படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.